அதற்கு மறுத்ததால் வெளியேற்றப்பட்டேன். பிரபல நடிகை பரபரப்பு பேட்டி. சமீபத்தில் நான் சொல்லாத கருத்தை ஒரு சில உப்மா இணையதளங்கள் எழுதியதாக நடிகை கஸ்தூரி ஆவேசமாக வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தார். அது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். இந்த வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் சினிமா துறையில் அவர் இருந்தபோது சந்தித்த கசப்பான பல அனுபவங்களை குறித்து பிரபல வார இதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார். அங்கு கஸ்தூரி கூறியதாவது: சினிமா மட்டுமின்றி எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த விஷயம் சினிமாவில் மட்டும்தான் வெட்ட வெளிச்சமாகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது சினிமா துறையில் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் ஒரு சிலர்தான். ஆனால் சினிமாவையும் தாண்டி வெளியே உள்ள நபர்கள், அதாவது பெரிய தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் எனக்கு கொடுத்த தொல்லைகள் மிக மிக அதிகம். நடிகைகள் என்றாலே தப்பானவர்கள் என்று ஒரு சில பணக்காரர்களின் மனதில் தோன்றிய வக்ரம்தான் இதற்கு காரணம் எனவும், அந்த மாதிரியான நபர்களிடம் நான் அடிபட்டவள் இல்லை, அந்த சமயங்களில் ஒதுங்கி சென்றுள்ளேன் என்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் இதன் காரணமாக ஒரு சில படங்களில் இருந்து நான் வெளியேற்றப்பட்டது உண்மைதான் என தெரிவித்துள்ளார். ஒரு பெண் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தால் கூட சந்தேக கண்ணுடன் இந்த உலகம் பார்க்கின்றது என்பது தெளிவான உண்மை. வேதனையான ஒரு விஷயம் என நடிகை கஸ்தூரி அவர் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். நடிகை என்றில்லை, ஒரு அலுவலகத்திலோ அல்லது தொழிலதிபராகவோ ஒரு பெண் பெரிய இடத்திற்கு வந்தால் அவர் தப்பான வழியின் மூலம்தான் பெரிய இடத்திற்கு வந்திருப்பார் என்று சந்தேக கண்ணுடனே பலர் பார்ப்பது வேதனையான விஷயம் என ஆதங்கத்துடன் கஸ்தூரி கூறியுள்ளார். மேலும் அரசியலுக்கு சினிமாக்காரர்கள் வருவது குறித்து கூறிய கஸ்தூரி, திருடர்கள், கொள்ளையர்கள், தன்னுடைய குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற சுயநலவாதிகள் எல்லாம் அரசியலில் இருக்கும்போது சினிமாக்காரர்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு கமல்ஹாசன், ஆர்ஜே பாலாஜி, ஜிவி பிரகாஷ், கௌதமி உட்பட பல சினிமாக்காரர்கள் ஜல்லிக்கட்டு, நெடுவாசல் போன்ற விஷயங்களில் பாசிட்டிவ் குரல் கொடுத்து வருகிறார்கள். இன்றைய சினிமா இளைஞர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை தான் கொண்டிருக்கிறது. மாற்றம், முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? சினிமாக்காரர்களும் நல்லது செய்ய வேண்டும் என்று அரசியலுக்கு வரக்கூடாதா என ஆவேசமான பல கேள்விகளை அவர் எழுப்பினார். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.